உன் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மத்தேயு 15:19 அவர் சொல்லுகிற போது சொன்னார், இருதயத்திலிருந்து எல்லாம் புறப்பட்டு வரும். பொல்லாத சிந்தைகள், களவுகள், விபச்சாரம், வேசித்தனம், தூஷணம், இவைகளுக்கு கூடாக இருக்கிற போது உட்கார்ந்து கொஞ்சம் இருதயத்தை என்ன செய்ய, சிந்தனை செய்து, என் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என் இருதயத்தினுடைய நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஏன் எப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு கூடாக நான் கடந்து போகிறேன். பவுல் சொல்லுகிறான், அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளிலே யோசி வீணா போயிட்டான்னு சொல்றார். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, உன் சூழல்களுக்கு நடுவிலே கர்த்தரின் பேரிலே மகிழ்ச்சியா இருக்கணுமா, முதல்ல உட்கார்ந்து என்ன செய்ய, உன் சிந்தனைகளை ஏற்படு. 5:8 சொல்லுகிற போது சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்.